வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் முதலடை பருவத் தேர்வு 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் 50 மார்க்கு, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 4 × 3 12 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையெளி வினா எண் 16 கட்டாயமாக எழுத வேண்டும். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகளையும் அதன் சதவீத பரவலும் குறிப்பிடுக. துரு என்பது என்ன? துரு உருவாக்குவதன் சமன்பாட்டை தருக. ஒளிச்சேர்க்கையினை பாதிக்கும் காரணிகள் யாவை? முயலின் டயஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது? கூட்டிணைவு என்றால் என்ன? அடுத்து பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 கிலோ நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம். ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையெளி வினா எண் 22 கட்டாயமாக விடையளிக்கும். கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. ஒளிச்சேர்க்கையின் ஒளிசார்ந்த செயல் எவ்வாறு ஒளிசாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது? இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை? இவ்விரு நிகழ்ச்சிகளுக்கு பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றது? இறுதிப் பொருட்கள் யாவை? நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. நியூரானின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். பின்மூளையின் பாகங்களை எழுதுக. அடுத்து 7 மார்க்கு 2 × 7 14. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நியூட்டனின் 2ஆம் விதியினை கூறு. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை வருவி. CO2வின் மூலக்கூறு நிறையினை காண்க. முயலின் ஆணின பெருக்க மண்டலத்தை படமறைந்து பாகம் குறி. முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுது. அல்லது இரத்தத்தின் பணியினை பட்டியலிட. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொஷின் பேப்பர் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட் ரிலேட்டடாக கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட் சயின்ஸ் கொஷின் பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.